கண்களை மூடலாம். தேவ சமூகத்துக்கு நேராக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்திலே, உடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளாய் தேவனாய் கர்த்தனை பலன் செய்யவும், தேவனுடைய கிருபைகள் வெளிப்படவும், எங்கள் சர்வ வல்லவர் இந்த வார்த்தைகளை நிலைப்படுத்தி அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக என் நேசருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாய் கர்த்தனை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவனாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. தேவனாய் கர்த்தர் சொல்ல வீடு கட்டப்படணும், அப்புறம் அது என்ன செய்யப்படணும்? நிலைநிறுத்தப்படணும். அப்புறம் அது சகல அருமையும் இனிமையுமான பொருட்கள்னால் வீடு என்ன செய்யணும்? நிறைந்திருக்கணும். இது மூன்றும் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதம். முதல்ல அது கட்டப்படணும், இரண்டாவது நிலைநிறுத்தப்படணும், மூன்றாவது அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள்னால் என்ன செய்யணும்? நிறைந்திருக்கணும். இது தேவனாய் கர்த்தர் விரும்புவது. குடும்பம் என்பது கட்டப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு ஆஸ்வதிக்கப்படணும் என்பது தேவனாய் கர்த்தர் விரும்புகிற ஒன்று. இங்கு அழகாய் ஒரு 3 வார்த்தைகளை கொண்டு இந்த 3 எப்படி கட்டப்படும், எப்படி அது நிலைநிறுத்தப்படும், எப்படி அது முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ள அந்த குடும்பம் அந்த வீடானது நிறைந்திருக்கும் என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல காண்பிக்கிறார். இதே நாள்ல தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசும்படி என்னிடத்துல சொன்னதுனால உங்களோடு கூட நான் பேசும்படி நான் ஆயத்தமாகிறேன். அப்ப 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று ஞானம், இரண்டாவது விவேகம், மூன்றாவது அறிவு. அப்ப வீடு எப்படி கட்டப்படுது, குடும்பம் எப்படி கட்டப்படுகிறது என்பதற்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அது ஞானத்தினால என்ன செய்யப்படுகிறது? அது கட்டப்படக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. வீடானது ஞானத்தினாலே கட்டப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஞானம், ஆங்கிலத்தில் ஞானத்துக்கு என்னது? விஸ்டம். விஸ்டத்தினாலே தேவனாய் கர்த்தர் வீட்டை கட்டி எழுப்புகிறார் அல்லது குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். கருத்து நிறைந்ததான ஒரு சொல் இந்த ஞானம் என்கிற ஒரு சொல். அப்ப ஞானம் வீடு கட்டுவதற்கு உதவுகிற ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நான் சொல்வது குடும்பம், ஆனா குடும்பம் கட்டப்படுவதற்கு ஞானம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பம் கட்டப்படாமல் இருக்கிற காரணமும் ஞானம் இல்ல. கட்டப்பட்ட குடும்பங்கள் நிலைத்திராமல் இருப்பதற்கும் பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அப்ப இந்த பகுதியில் ஞானத்தை குறித்து இந்த அதிகாரத்துல 1-2 காரியங்களை சொல்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன். ஞானம் உள்ளவன் தான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பலசாலியா இருக்கிறான். ஞானம் உள்ளவன் பலசாலியா இருக்கிறான். அது கீழே சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்துல, மூடனுக்கு ஞானம் எப்படி இருக்குதான்? எட்டாத உயரமா இருக்கிறது. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமா இருக்கிறது. அதாவது மூடனால ஞானத்தை என்ன செய்ய முடியாதுன்றாரு? பெறவே முடியாது. எட்டாத உயரத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, நல் யோசனை செய்து 6ஆம் வசனத்துல நல்ல யோசனை செய்து என்ன செய்? யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். அப்போ யுத்தம் என்பது நல்ல ஆலோசனை பண்ணாம செய்ய முடியாது. அப்புறம் நல்ல ஆலோசனை செய்ய யுத்தம் பண்ணிட்டு எவனாவது இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா சில நேரம் சண்டை போடுவான். பார்த்துருக்கீங்களா? 2 பேர் நீயா நானாம்பா சண்டை போடும்போது யோசிப்பான், எவனா வந்து பிரிச்சு விடுங்கடா அப்படின்னு. அதே மாதிரி சண்டைக்கு போயிட்டு அமெரிக்காக்காரன் வர கம்பெனியா இருக்கான் 2 நாளா, கொஞ்சம் ஏதாவது வந்து பிரிச்சு விட்டா நல்லா இருக்குமேன்ற மாதிரி என்ன செய்ய முடியாது. ஆனா நிலைமை அப்படிதான் இருக்குது. நிலைமை என்ன செய்ய இருக்குது? சொல்ல வேண்டியிருக்குது. ஐயா, எத்தனை ஊடகங்கள் மறைச்சாலும் ரஃபேல் காணாம போனது உண்மைதானே, அதை மறைக்க முடியாது இல்லையா? லைட் அவுட் ஆனது உண்மைதானே, அதை எப்படி மறைப்பது? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? நீங்க யோசிக்கிறக்கா சொல்றேன், நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயா, நல்ல ஞானம் உள்ளவன் நினைச்சுவான் பிரதர், நல்லா யோசனை பண்ணிட்டு தான் யுத்தத்துக்கே போவான். எளியவன் ரோட்ல இருக்கிறவனை போய் நினைச்சிட முடியாது. நான் கொஞ்சம் பலசாலி பிரதர், ஒரு சுண்டகா பைய ரோட்ல வந்து திடீர்னு என்கிட்ட வம்புல தான் இறங்கி விட்டேன் ஒரு அறை அப்படின்னீங்கன்னா அவன் டப்புன்னு இடுப்புல கத்திய வச்சு குத்திட்டு போயிடுவான். அப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசனை பண்றவன் யாரு? ஞானவான். சண்டைக்கு போயிட்டு எவனாவது விளக்கி விட வரமாட்டானா நினைக்கிறவன் யாரு? மூடன். மூடனுக்கு
அதுக்கு மேல சொன்னா நீங்க ரொம்ப கடுமையா ஆச்சரியம் பண்ணிடுவீங்கன்னு யோசிக்கிறேன். மூடனுக்கு ஞானம் எங்க இருக்குது? எட்டாத உயரத்தில் இருக்குது. அவன் யுத்தத்துக்கு போயிடுவான், போயிட்டு எவனாவது விலைக்கு விட மாட்டானான்னு பார்ப்பான். அதான் மூடனுடைய நிலைமை. அதுக்கு பின்னாடி நிறைய அந்த ஆலோசனைகளை அந்த அதிகாரத்தில் அவர் பேசிக்கிட்டே வர்றார். அதுல ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம், வெளியில் உன் வேலை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. அதுல பின்புங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஞானவான் என்ன செய்வான் பிரதர்? முதல்ல தொழிலை திடப்படுத்துவான், முதல்ல வயலை திடப்படுத்துவான், எல்லாத்தையும் திடப்படுத்தி சோர்ஸ் எல்லாம் உண்டாக்கிட்டு வீடு கட்டுவான். முட்டாப்ப என்ன செய்வான்? முதல்ல வீடை கட்டிட்டு இருக்கிற தொழில வித்துட்டு கடைசியா ஒரு 5-6 வருஷத்துல வீட்டையும் வித்துட்டு படுத்துக்கிடுவோம். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுதுங்க. முதல்ல உன் கரத்தை வலுப்படுத்து, முதல்ல வேலையை வலுப்படுத்து, முதல்ல தொழிலை சிறப்படுத்து, முதல்ல வயலெல்லாம் என்ன பண்ணு சிறப்படுத்து, வருவாய்களை உண்டாக்கு, முதல்ல அதற்கு நேரே உழை, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணு, பின்பு வீட்டை கட்டு. பின்பு என்ன செய்? நீ வீட்டை கட்டு. சோர்ஸ் எல்லாம் வீட்டை கட்டி என்ன பண்றது? என் கேள்விதான் புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது. ஞானவான் அப்படிதான் செய்வான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க, எதுவுமே எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் எவனா வீடு கட்டினா வீட்டை கட்ட வேண்டியது, அப்புறம் இருக்கிறது வித்துற வேண்டியது. பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு அம்மா லெட்டர் போட்டிருந்தாங்க எனக்கு. அதில் சொன்னாங்க, ஐயா நீங்க எனக்காக ஜெபிக்கணையா, என் வீடு விற்கும்படியா நிலைமையா. நாங்க என்ன சார் என்னன்னு கேட்டேன். அப்போ முதல்ல கீழே வீடு கட்டிருந்தேயா, இப்போ நான் மேலே வீடு கட்டினேன், கடைசியில் கடன் அடைக்க முடியல, சேர்த்து வித்துற போறேன். நான் மேலே ஏன் வீடு கட்டினீங்கன்னு, பக்கத்து வீட்டில் கட்டினாங்க, நானும் கட்டினேன். நான் அதனால தான் இந்த அதிகாரத்தை தொடங்கும் போது என்ன சொன்னார் பாருங்க. முதல் வசனத்துல, நீதிமொழிகள் 24 அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் என்ன சொன்னாரு? பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. பொறாமையும் கொள்ளாத, கூட இருக்கவும் செய்யாதேன்னாரு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஏன் பிரதர் கூட இருக்கக்கூடாது? கூட இருந்தாலே உங்கள் ஆசை என்ன செய்யப்படும்? தூண்டப்படும். பொறாமை என்பது, பொறாமைனா என்ன பிரதர்? இயலாமையினுடைய மறு உருவம் என்னது? சொல்ல அர்த்தம் புரியுதா இல்லையா? ஐயா ஒருத்தர் மேல எனக்கு ஏன் பொறாமை வருது? ஒருத்தன் ஒரு காரியம் செய்யறான், அதையே செய்யும்படி நான் வாஞ்சிக்கிறேன், ஆனா அதை செய்வதற்கான எனக்கு திராணி இல்லை. அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னுடைய வாழ்க்கை திராணி இல்லாதனால என்ன ஆயிட்டு? கரெக்டுதானே? இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் பொறாமை. சரிங்க, ஒருத்தனை பார்த்தோம், அதே மாதிரி நானும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்வதற்கான திராணி எனக்கு இருந்தா என்ன வராது? எனக்கு பொறாமை வராது. அதனால சொன்னா கூடையும் இருக்க பொறாமையும் படாதன்னாரு. கூடையும் உட்காந்துராத, பொறாமையும் படாதன்னாரு. அப்ப இங்க தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, ஞானம் தான் ஒரு வீட்டை கட்ட உதவும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அமைக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன பிரதர்? ஞானமற்றது. ஞானவான் தன்னைத்தானே உணர்ந்திருக்கிறான். ஞானவான் தான் யாருன்னு தனக்கு தெரியும். ஞானவான் எது எப்படி முடியும் தெரியும். ஞானவான் பணம் எவ்வளவு நாள் நிலைக்கும் என்பது ஞானவானுக்கு தெரியும். எப்படி வாழ்க்கை கட்டப்படணும் என்பது ஞானவானுக்கு நன்றாக தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஞானம் இல்லாதனால திருமண காரியங்கள்ல, வீடு கட்டப்படுவதில், குடும்பம் கட்டப்படுவதில் மிகப்பெரிய தடை இருக்கு. அவர்கள் வெளியரங்கமான சில காரியத்திற்கு ஆசைப்பட்டு அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும், இதே மாதிரி வாழ்க்கை என்ன செய்யணும் இருக்கணும் என்று ஓடி 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 என்ன செய்யறாங்க? தங்கள் வாழ்வு கட்டப்படாமலே போகிறார்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வசனம் உண்டு இல்லையா? அதாவது 1000 மடங்கு பெருகும்படியான ஒரு வசனம். கேட்டா எங்க இருக்கு? உபாகமோ எப்படி கரெக்டா ஞாபகம் பாருங்க. உபாகமோ 1 அதிகாரத்தில் என்ன செய்யுது? அது இருக்குது 11. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாய் கர்த்தர் சொன்னாரியா, நீ 1000 மடங்கு பெருகணும்னு சொன்னாரு, அதன்படியே உன்னை ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, இப்ப இன்னொரு அடுத்த பிரச்சனை வருது. ஆசீர்வதிச்சிட்டார் 1000 மடங்கு, அதை காப்பாத்துறது எப்படி? அதுக்கு தான் கீழே சொன்னார். அடுத்த 2 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். உங்கள் வருத்தத்தையும் உங்கள் பிரயாசத்தையும் வழக்குகளையும் நான் ஒருவனாய் தாங்குவது எப்படி? நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில், எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். உங்கள் 12 கோத்திரங்களிலும்
ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். 1000 மடங்கு பெருகினா பத்தாது. அந்த 1000 மடங்கு பெருக்கத்தை காத்து கொள்வதற்கு ஞானம், புத்தி, அறிவு எல்லாம் வேணும். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை சொன்ன உடனே அடுத்த சொன்ன வார்த்தை என்னன்னா வழக்கு வரும். என்ன வருமா? நான் சொல்லல. 11ஆம் வசனம் 1000 மடங்கு. நீங்க 12ஆம் வசனம் சொன்ன உனக்கு வருத்தம் வரும். பிரயாசத்தை குறித்தான வழக்குகள் என்ன செய்யும்? கடந்து வரும். அதையெல்லாம் எப்படி தீர்ப்பது பிரதர்? அதனால கோத்திரத்துக்குள்ள ஞானம், விவேகம், அறிவுள்ள, புத்தியுள்ள ஆட்களை தெரிந்துபடுத்தினா என்ன பண்ணிடலாம்? இது எல்லாத்துக்கும் ஒரு சரியான விடை கிடைக்கும். 1000 மடங்கு ஆசீர்வதிப்பது முக்கியம் அல்ல, கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஞானம் வேணும். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. ஞானம் இல்லாத ஒருவனாலும் ஆசீர்வாதமா வாழ முடியாது. அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான், எந்த அளவு தேவ பக்தி உள்ளவளா இருக்கிறீர்களோ அதே அளவு ஞானம் உள்ளவளாயும் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் நல்ல பக்தியா இருப்பாங்க, ஆனா ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. ஏன் பிரதர்? ஞானம் இல்லை. பக்தி எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? ஞானம் இல்லை. அப்ப நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா அந்த பக்தி கூட சரியான நிலையில் இல்லைன்னு அர்த்தம். சரியான நிலையில் இருந்தா கர்த்தர் என்ன தருவாரு? கர்த்தர் ஞானத்தை தருவார். அப்ப நல்லா கவனிங்க, ஞானம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. எதற்கு பிரதர்? என்னுடைய வீடு கட்டப்பட, என்னுடைய குடும்பம் கட்டப்பட, அதுல ஞானமாய் நான் முடிவெடுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. சரியானபடி ஞானமா முடிவெடுத்தா மட்டும்தான் வீடு கட்டப்படும். சேலத்துல ஒரு கடையில ஒரு பெரிய டேபிளுக்குள்ள கண்ணாடி கீழே ஒரு வாசகம் வச்சிருந்தார். தொகையை பார்த்தும் தோளை பார்த்தும் நியமிக்கப்படுகிற திருமணங்கள் நிலைத்திருக்காது. தொகை என்னது? துட்ட பாத். தோல் என்னது? நல்ல சிவப்பா இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணுங்கிறான் இல்லையா? அப்ப அது உதவுமா பிரதர் குடும்பத்துக்கு அப்படின்னா உதவாதுன்னு பைபிளும் சொல்லுது. உதவாதுன்னு உலகத்தினுடைய வழக்கங்களும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. பணம் தான் குடும்பத்திற்கு தேவையானதா பிரதர் அப்படின்னு பைபிள் சொல்லல. பணக்காரனே நல்லா வாழ்றவன் இருக்கிறான், ஏழை பரம ஏழையும் அவர்களை விட சந்தோஷமா வாழ்றவங்க நினைச்சுறாங்க இந்த பூமியில இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளுதெல்லாம் எப்படி இருந்துச்சு பிரதர்? ரொம்ப ஞானமாய் தேவனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஞானம் உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் ஒரே அளவு தானே மூளை கொடுத்திருக்கிறார், வேற வேற அளவா? கேள்வி புரியுதா? தலை பெருசா இருக்கவனுக்கெல்லாம் மூளை ஜாஸ்தி இருக்கா? நான் கேட்கறவங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே அளவு தானே மூளை கொடுத்துருக்கிறாரு. அப்ப பிரதர் ஆண்டவரே எல்லாத்துக்கும் ஒரே அளவு மூளையை கொடுத்துட்டு அவர் ஞானம் உள்ளவனை செலக்ட் பண்ணாருன்னா அது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்கும் மூளை எல்லாம் ஒரே அளவு தான் கொடுத்தாரு. ஆனா ஞானத்தை உருவாக்கத்தக்க காரியத்துல மனுஷன் ஒருவனுக்கு ஒருவன் என்ன செய்யறான்? வேறுபடுகிறவளா இருக்கிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப தேவனுடைய ஒரு தெரிந்து கொள்ளுதல் ஒன்று உண்டானது, அதற்கு தக்க ஞானத்தை கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமானது ஒரு வசனம், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வாசிக்கலாமே. யாத்திராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் வர்ற துவக்க 6 வசனங்கள்ல தேவனாய் கர்த்தர் சில காரியங்களை பேசுறார். வாசிக்கலாமே. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவினுடைய கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்ற சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று தேவ ஆவியினால் உண்டாகிற ஒரு ஞானத்தை குறித்து தேவனாய் கர்த்தர் அங்கே பேசுகிறார். இந்த ஞானம் புத்தி அறிவு தேவ ஆவியினாலே கொடுக்கப்படுகிறது. எதற்கு கொடுக்கப்படுகிறது பிரதர்? அந்த பெசலெயேல் ஐயா யூகித்து நடக்கணும், யோசித்து நடக்கணும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. யூகித்து நடப்பதற்கும் யோசித்து நடப்பதற்கும், யூகிப்பதுன்னா என்னது? ப்ரெடிக்ட் பண்றது.
அதான் யூகிப்பது. இதான் நடக்கும், இது நடக்காது என்பதை நான் யூகிக்கிறது. அதற்கு என்ன தேவை பிரதர்? ஞானம் தேவை. நான் பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் ஞானவான்னு சொல்றவில்லை, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஞானம் யூகிப்பதற்கு உதவுகிறது. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நீயா நானால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. தொழில் தொடங்கி ஏமாந்து போனவனுடைய பெரிய கூட்டம், பிரான்சைசி எடுத்து ஏமாந்தவனுடைய ஒரு பெரிய கூட்டம். அந்த டிபேட் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியாது. அதோட சின்ன சின்ன பிட் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, எத்தனை பேர் பாத்தீங்களோ தெரியாது. ஐயா எப்படி ஏமாத்தப்படுறோம்? கற்பிட்டி காப்பியில எப்படி ஏமாந்து போனவன் இருக்கிறான், 10 லட்சம் தொலைச்சவன், 20 லட்சம் தொலைச்சவன் இருக்கிறான். கற்பிட்டி காப்பியை பிரான்சைஸ் எடுத்து தொலைச்சு போனவன். எப்படி ஏமாற்றப்படுறோம், எப்படி வஞ்சிக்கப்படுறோம், என்ன நடந்தது? அப்ப வந்தாங்கய்யா, அதில் ஒருத்தர் சொல்றான், நான் ஒரு வீடு இருக்க ஏரியாவில் டீ கடை வச்சிட்டேன், யாருமே கடைக்கு வந்து டீ குடிக்க மாட்டேன், நான் வீட்டிலே டீ குடிச்சு போயிட்டே இருக்கிறான். சொன்னதை நான் சொல்றேன். கடைசியில் லாஸ் ஆயிடுச்சு. பிரான்சைசி எடுக்கும்போது வந்து சொன்னாங்க, நாங்க வந்து பார்த்து இடம் செலக்ட் பண்ணி தான் செய்வோம். நாங்க இப்ப அசால்ட்டா சொல்றாங்க இடத்த மாத்துன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல 10 லட்சம் ரூபாய் போச்சு அப்படின்றான். இதே மாதிரி நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா, அப்படியே இங்க இருந்து ஹைவேஸ்ல கன்னியாகுமரி வரை போனீங்கன்னா பூட்டப்பட்டிருக்கிற கடைகள் ஏராளம் இருக்கு. ஏன் பூட்டினாங்க? ஏன் பூட்டினாங்க? அவங்களுக்கு யூகிக்க தெரியல. அவங்களுக்கு யூகிக்க தெரியல. இந்த தொழிலை செய்ய முடியுமா, இந்த இடத்துல செய்ய முடியுமா, இதை இப்படி நாம் நடத்த முடியுமா என்பதை யூகிக்க தெரியல. ஏன் தெரியல பிரதர்? அவன் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருந்தான்னா யூகிக்கிற ஞானம் அவனுக்கு என்ன பண்ணிருக்கோம், வந்திருக்கும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. யூகிப்பதற்காக தேவனாய் கர்த்தர் அந்த ஞானம் கிடைப்பதற்காக பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப பண்ணினார். அப்ப நான் யூகிக்கணும், இந்த இடத்துல செயல்படுமா, இந்த இடத்துல இது ஓடுமா, இந்த இடத்துல இது நடக்குமா, இதுல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், எதை இன்வெஸ்ட் பண்ணா நல்லா ஓடும். என்னங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நெல்லை கருப்பிட்டி காப்பின்னு பிராண்ட் போட்டா ஓடுமா, நல்லா டீ போட்டா ஓடுமான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப நல்லா டீ போடுறதுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவையில்லை. என்ன தேவை? ஒரு நல்ல சட்டை. நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் லேடிஸுக்கு ஜென்ஸையும் சேர்த்து விடுமா? சரி, ரெண்டையும் சேர்த்து விடும். எல்லாருக்கும் ஒரே பிராண்டு டீ தூள், ஒரே பிராண்டு சக்கரை, ஒரே பிராண்டு எல்லாம் கொடுத்து, பாலும் ஒரே பிராண்டை கொடுத்து எல்லாரும் டீ போடுங்கன்னா ஒவ்வொருத்தர் டீயும் ஒரு கோணத்தில் இருக்கும். சில ஆம்பளைகள் தான் ரொம்ப சிரிக்கிறாங்க, ரொம்ப பாடுபட்டு இருப்பாங்க ஒருத்தர். நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது பிரதர் அப்படின்னு. நான் சில வீட்டுக்கெல்லாம் போனேன்னா சொல்லுவேன், சிஸ்டர் நல்ல ஸ்ட்ராங்கா சர்க்கரை கம்மியா அப்படி 4 முறை சொல்லுவேன். அப்போ வரும் பால் மாதிரியே வரும். ஏன் சொல்றேன்னா எல்லாரும் விதவிதமா போடுவோம். அப்ப டீ போடுறதுல நமக்கு என்ன செயல்படுது, அதுல கூட ஒரு ஞானம் தேவைப்படுது இல்லையா? அப்ப வியாபாரத்துக்கு என்ன விஷயம் பிரதர்? நல்லா டீ போட்டா ஓடும். புரியுதா? நாங்க இங்கிருந்து ஹைவேஸ்ல போகும்போது எந்த முக்கில மூலையில எங்கேயாவது என்ன இருந்தாலும் பார்த்து போய் என்ன செய்யறோம், ஒரு சின்ன ஹோட்டலா இருந்தா கூட இந்த ஹோட்டல்ல பூரி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல என்ன நல்லா இருக்கும், இட்லி நல்லா இருக்கும்னு சாப்பிடுறோம் இல்லையா? அவன் எவனும் பிராண்டட் கிடையாது, ஆனா உள்ள தேடி போறோம். ஏன் பிரதர்? நல்லா இருக்குன்னு போறோம். அப்ப பிராண்ட் தேவையா பிரதர்? ஒருத்தனுடைய நேம் தான் அதுல வருமா பிரதர்? இல்ல, நீ நல்லா போட்டா எல்லாம் ஓடும். இப்ப இதுல என்ன மிஸ் பண்ணிட்டான் பிரதர்? பெரிய லிஸ்ட். நீங்க முடிஞ்சா அந்த நீயா நானா ப்ரோக்ராம் பாருங்க, கண்டிப்பா தொழில் பண்றவனுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்ட உட்கார்ந்து இருக்கிறான். 60 லட்சம் ஒருத்தன் சொல்றான் பிரதர், முதல் நாள் 2.25 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது, அடுத்த 3ஆவது மாசம் வியாபாரம் 1500 ஆயிடுச்சுன்றான். 2.5 லட்சம் எங்க இருக்குது, 1500 எங்க இருக்கு? ஒருத்தன் 32,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ண, கடைசியில் 500 ரூபாயில முடிஞ்சதுன்றான். இதெல்லாம் என்ன காரணம் பார்த்தா யூகிக்க முடியல, யூகிக்க முடியல. அப்ப ஒண்ணு நான் யூகிக்கணும், ரெண்டாவது யோசிக்கணும். முதல்ல இது சரியா வருமா என்று யூகிக்க தெரிஞ்சா அப்புறம் அதை எப்படி செய்யணும் என்று யோசிக்கணும். விளங்குதா? முதல்ல யூகிக்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும், யோசிக்கணும். அதுக்கு என்ன வேணும் பிரதர்? ஞானம், புத்தி, அறிவு வேணும். அது யார் கொடுக்கிறார் பிரதர்? கர்த்தர் தான் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் பிரதர்? பரிசுத்த ஆவியினால் நிறைத்து கொடுக்கிறார். ஆவியானவர் இந்த ஞானத்தை தராரு. இது விளங்கும் விளங்காது என்கிற புத்தியை நினைச்சாரு, தருகிறாரு. நாங்க ஜெபம் பண்ண வேண்டியதே இல்லை. சிலர் வந்து உங்க பிரச்சனையை சொல்லும் போதே நாங்க முடிவு பண்ணிடுவோம், இது விளங்கு இது விளங்காது. ஆனா வாயை திறக்க மாட்டோம்.
ஏன்னா வாயை திறந்தா நீங்க திட்டுதான் செய்யல, தவிர என்ன செய்ய மாட்டீங்க, வேற ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் ஆமா இது தேராது. அப்ப சொன்னா என்ன பிரதர், சொன்னா மண்டையில் என்ன செய்யாது, ஏறாது. சிலருக்கு பட்டாதான் என்ன வரும், புத்தி வரும். இதனால என்ன ஆகும் பிரதர், பெரிய லாஸ். ஒருத்தர் கண்ணீரோட அழுறான். 20 லட்சம் ரூபாய் லாஸ், அதுல 10 லட்சம் ரூபாய் என் ஃப்ரெண்டு கொடுத்துருவா, அவன் என் ரூபாயை திரும்ப கேட்கவே இல்லை, ஆனா நான் எப்படியாகிலும் கொடுக்கலன்னு தாரையா அழுறான், உடஞ்சு அழுறான். நடிப்பு இல்லை, அந்த எமோஷனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடிப்பு இல்லை, உடஞ்சு அழுறான். அப்ப என்னாச்சு பிரதர், இன்னைக்கு அவனால நம்ம என்னால இன்னொருத்தனும் பாதிக்கப்பட்டான்றதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இழப்பு எப்படி வந்தது பிரதர், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும் தானே துவங்குறோம். கல்யாணம் பண்ணி 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிரு நினைச்சு யாராவது கல்யாணம் பண்றாங்களா? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சானே கல்யாணம் நடக்குது. அப்ப ஏன் விவாகரத்து நடக்குது? என்னாச்சு பிரதர், அங்க ஒண்ணு மிஸ் ஆகுது பிரதர். என்ன, ஞானம் என்கிற ஒன்று அங்கே குறைவுபடுகிறது. இதைத்தான் தேவனாய் கர்த்தர் சொல்றார், ஐயா அதாலதான் கட்டப்படும், ஞானத்தாலதான் வீடு என்ன செய்யப்படும், கட்டப்பட முடியும். கட்டுறதற்கு துவக்கம் நன்றாய் அமைவதற்கு ஞானம் அவசியம். அந்த ஞான எவ்விதத்தில் செயல்பட சொன்னேன், யூகிப்பதற்கும் யோசிப்பதற்கும் செயல்படுது. யூகிக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணணும், இது சரியா வரும் வராது, இது விளங்கும் விளங்காது, இந்த ஸ்டடிஸ் எடுத்தா இது உருப்படும் உருப்படாது. அது எப்படி டிசைட் பண்றது, அது நம்ம கையில் இருக்குது. இந்த வேலைக்குள்ள போனா எதிர்காலம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இருக்காது, அது யூகிக்கிற பலன். இந்த லைன் தான் நமக்கு சரியான செய்யும் அமையும். பிள்ளைகளை பெக்கிறோம் வளர்க்கிறோம், பிள்ளைகள் வளரும் போதே நமக்கு தெரியணும், என்ன தெரியணும், இவனுக்கு இதுதான் செட் ஆகும், இவளுக்கு இதுதான் செட் ஆகும், என்ன செய்யணும், யூகிக்கணும்ல, யோசிக்கணும்ல. மாறா செஞ்சா என்ன ஆகும் பிரதர், மாறா செஞ்சா எல்லாம் தலைகளாயிரும், எல்லாமே தலைகளா போயிடும். அப்ப ஞானம் தான் குடும்பத்தை கட்டுகிறது என்பதை தேவனாய் கர்த்தர் அங்கே மையப்படுத்துகிறார். ஞானத்தை குறித்து எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, இருந்தாலும் நேரம் கருதி உங்களோடு கூட 1-2 வசனங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அறிவு என்பதை குறித்து 2ஆ பார்ப்போம். முதல் ஆண்டவரை கர்த்தர் சொல்ல என்ன சொல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்ன செய்யணும், தேவனிடத்துல யாக்கோபு சொன்னார் இல்லையா, தேவனிடத்துல கேட்டு என்ன செஞ்சுக்க, பெற்றுக்கொள். இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு பயன்படுத்தி ஸ்கூல் முடிஞ்சோன்னா அதோட முடிஞ்சு போகுது சாப்டர். அப்ப எக்ஸாமுக்கு இது வேணுமா பிரதர், எக்ஸாமுக்கு வேற, அதுக்கு ஞானம் தேவையில்லை. நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க. எக்ஸாமுக்காக அதை சொல்லி ஜோம் பண்ணி அதோட பிளஸ் முடிஞ்சதோட நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம். ஞானம் எப்ப தேவை பிரதர், எனக்கு மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது தேவை, எனக்கு மணமகளை தேர்ந்தெடுக்கும் போது தேவை, எனக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு என்ன தேவை. ஐயா ரைட்ஸியா, அதோட முடிஞ்சு வச்சா இல்ல பிரதர், வயசான பிறகு ரொம்ப ரொம்ப தேவை. மருமகனை செலக்ட் பண்றதுக்கு, மருமகளை செலக்ட் பண்றதுக்கு, பேரம் பேத்திக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தேவை. அப்ப ஸ்கூலுக்கு எக்ஸாமினேஷனுக்கு பயன்படுத்தி என்ன ஆயிடுச்சு பிரதர், பிளஸ் 2 முடிஞ்சோன்னா அந்த வசனமே அவுட். அதுக்கு பிறகு நம்ம லைஃப்ல அந்த வசனம் என்ன கிடையவே கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப புத்திமான ஆயிட்டீங்க, ஞானத்துல சிறந்து இருக்கிறீங்க, உங்க அட்டகாசம் எனக்கு தெரியுமே வீட்டுக்குள்ள என்னென்ன அட்டகாசம் நடக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நான் பெரிய ஞானவான் என்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, நினைச்சுக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு மரிக்கிற வரை ஞானம் அவசியமானது. அப்ப ஞானம் எங்க துவங்குது பிரதர், முதல்ல பார்த்தோம் பரிசுத்தானுடைய அந்த முழுமையான அபிஷேகத்தில். இங்க சொல்ற கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்கிறது, அது துவங்குகிறது. பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், பிரசங்கி 8 முதல் வசனம், ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார், காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார், மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறு. ஞானம் எப்படிலாம் வேலை செய்து பாரு. ஞானம் உள்ளவனை மாதிரி பலன் உள்ளவன் கிடையவே கிடையாது. சரீர பலனை விட ஜிம்முக்கு போய் நல்லா 6 பேக் வச்சிருக்கிறேன் பிரதர், ஆனா உன்னுடைய பலன் ஞானம் உள்ளவனுடைய பலனுக்கு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. அவன் ஆசீர்வாதமா இருப்பான் ஞானம் உள்ளவன். இப்ப என்ன பிரதர் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா, ஞானம் உள்ளவன் தான் பலசாலி. இது 2வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவன் காரியத்துடைய தாற்பரியத்தை அறிந்தவன். இந்த காரியம் எப்படி முடியும் என்பது யாருக்கு தெரியும், அவனுக்கு நன்றாகவே தெரியும். இது இப்படிதான் முடியும், இதை நோக்கிதான் நகரும், இது இப்படிதான் செயல்படும் என்பதை அவன் சரியானபடி அறிந்தவனா இருக்கிறான். 2வது சொல்றாரு, அவனுடைய மூர்க்கம் மாறுகிறது.
ஞானம் வளர வளர என்ன மாறும்? மூர்க்கம் மாறணும். நான் சொல்ல வசனம் சொல்லு, அவன் முகத்தை ஞானம் என்ன செய்கிறது? பிரகாசிக்க பண்ணுகிறது. அவன் முகத்தின் மூர்க்கம் என்ன செய்கிறது? மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. மூர்க்கம் மாறுது. அதனால தான் ஆண்டு சொன்ன முட்கோபி மதிகேட்டை செய்கிறான், முட்கோபி மதிகேட்டை செய்கிறான் சொன்ன. ஞானத்திற்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானம் உள்ளவனுடைய வாழ்க்கையில கோபத்தை பார்க்க முடியாது, மூர்க்கத்தை பார்க்க முடியாது. ஞானம் உள்ளவனுடைய வாழ்க்கையில அமைதியை தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அமைதியா இருப்பான், அமைதியா காரியங்கள் என்ன செய்வான்? நகர்த்துவான். டென்ஷன் ஆக மாட்டான். ஏன்னா அவனுக்கு காரியத்தின் தாற்பயம் நன்றாகவே தெரியும். இந்த காரியம் எப்படி முடியும் என்பதை அவன் என்ன செய்யறான்? அவன் அறிந்தவனா இருக்கிறான். கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. அப்ப ஏன் பிரதர் ஆண்டவர் அந்த வெசலேலை தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவர் ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தார்னா, அவன் வினோதமான வித்தியாசமான வேலைகளை செய்யணும்னு கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எப்பவுமே உலகத்துல சக்சஸ் ஆகுறது என்னது? யூனிக்கா இருக்கிறதா சக்சஸ் ஆகும். நாமளும் யூனிக்கா இருக்கணும், நம்முடைய நடைமுறைகளும் யூனிக்கா இருக்கணும். ஒரு தொழில் பண்ணீங்கன்னா உங்க தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற பொருட்கள் எப்படி இருக்கணும்? லேடிஸ் பிசினஸ் பாருங்க, பெரும்பாலும் நல்ல கடைக்கு போனீங்கன்னா இந்த சேரீல இந்த ஒரு டிசைன் தான் அம்மா, அப்பதான் லேடிஸ்க்கு எடுக்க பிடிக்கும். ஏன்னா நம்மள மாதிரி இன்னொரு பொம்பளை என்ன பண்ணிடக்கூடாது, சேரீ என்ன பண்ணிடக்கூடாது, கட்டிடக்கூடாதுன்னு ஒரு தீவிரம் இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஆகுது பிரதர், இந்த கலர்ல இந்த டிசைன்ல இது ஒண்ணுதான் அப்படின்னா ஓகே எடுத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் கட்டுவதற்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. தேடி 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 ஒவ்வொன்றா பாக்குற எந்த பொருளா இருந்தாலும் ஒன்று வித்தியாசமா இருந்தா, அது நன்றா இருந்தா நம்ம என்ன செய்யறோம்? வாங்குறோம். காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தா கூட, வெளியில போடுற ஐட்டங்களா இருந்தா கூட தேடி 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 இது எங்க இருக்குது, அங்க இருக்குதா, அங்க இருக்குதா, அப்புறம் அங்கிருந்து இம்போர்ட் பண்ணலாம், இங்கிருந்து இதை கொண்டு வரலாம். அப்படிதான் மனுஷனுடைய இருதயம் ஓடிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்ல, தொழில் சக்சஸ் எதுல பிரதர், வேலையில சக்சஸ் எதுல பிரதர், எவன் ஒருவன் தனியா யூனிக்கா வித்தியாசமா யோசிக்கிறானோ, வித்தியாசமான ஒன்றை உருவாக்குறானோ அதான் ஓடும். ஒரு கடையில கிஃப்ட் பொருளே இருந்தா கூட வாங்குறதுக்கு நம்ம என்ன தேடுவோம்? என்னங்க வித்தியாசமான தேடுறோம்ல. இது பழைய காலத்து மாடல், ஹைதர் அலி காலத்துல இருந்து இது வந்துட்டு இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்ப இது என்ன, இது ஹைதர் அலி காலத்து ஐட்டம் மாதிரி இருக்குதுமே. ஹைதர் அலி எப்ப இருந்தாரு அது நமக்கு தெரியாது. ஆனா பழைய ஆதி காலத்தில் இருக்கிற இன்னும் கொண்டு வந்து வித்துட்டு இருக்கியா, மனுஷன் இதை வாங்குவானான்னு சொல்லுவோம் தெரியுமா? அதனால தான் ஆண்டு சொல்ல, யூகிப்பதற்கு ஞானம் தேவையா இருக்கிறது, அதை யோசிக்கிறதுக்கு ஞானம் தேவை இருக்குது. அந்த பெசல் எழுத்து வினோதமான பொருட்களை உருவாக்கினான்னு போட்டிருக்கு. வினோதமானதுன்னா என்னது? வித்தியாசமான அர்த்தம். அப்படியெல்லாம் பொருட்களை உருவாக்கினார். எங்க பிரதர்? ஆலயத்துல. ஆலயம் கட்டும் போது கூட என்ன சொன்னாரு? டிஃபரெண்டா இருக்கணும்னாரு. அப்படின்னு சொன்னாரு. இப்படி செதுக்கணும்னாரு, சித்திர வேலை இப்படி இருக்கணும்னாரு, ஒவ்வொன்றும் இப்படி இருக்கணும், ரத்தினங்கள் இப்படி பதிக்கப்படணும்னாரு, வித்தியாசமா இருக்கணும்னாரு. ஆண்டவரே அதான் விரும்புறாரு. கர்த்தரே அப்படிதானே விரும்பினாரு. எனக்கு எல்லாமே யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாரு. அதே மாதிரிதான் மனுஷன் விரும்புறான். அதை உருவாக்குவதற்கு என்ன தேவை? அங்கதான் அந்த தொழிலுடைய சக்சஸும் வேலையுடைய சக்சஸும் இருக்கு. ஒரு வேலையை ஒருத்தன் 3 மணி நேரத்தில் செய்யறான், இன்னொருத்தன் அதே வேலையை 10 நிமிஷத்துல என்ன பண்ணிடுறான், செய்யறான் இல்லையா? அதுலதானே சகலம் என்ன செய்கிறது? அடங்கி இருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, இப்படிதான் ஞானம் செயல்படுது. இந்த ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து மாத்திரம்தான் என்ன செய்யும்? அந்த ஞானம் கடந்து வரக்கூடியதா இருக்கிறது. வேற எங்கிருந்து என்ன செய்யாது? வரவே வராது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் ஞானத்தை என்ன செய்யும்? கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நீதிமான்களுக்கு என்று தேவன் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 சொல்லுகிறது. ஆண்டவராய் கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிற கீழ்ப்படிதல் இதுதான் ஞானத்தை கொடுக்கும். இந்த ஞானம் ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அந்த ஞானம் ரொம்ப அவசியம். மகளை கூட்டிட்டு வந்தாரு. வந்து பிரதர் என் மகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னா, எதை கண்டாலும் எந்த மாப்பிள்ளைனாலும், ஒரு மாப்பிள்ளை சொட்டன்றா, ஒரு மாப்பிள்ளைக்கு முடி நிறைய இருக்குன்றா, ஒரு மாப்பிள்ளைக்கு மீசை பெருசா இருக்குன்றா, இன்னொன்னுக்கு மீசையே காணுங்கிறா, இன்னொன்னுக்கு நடுவுல மீசையே காணுன்றா. என்ன பண்றது?
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மீசை வளருது. இப்ப என்ன பண்றது? இப்படி ஒரே குழப்பமா இருக்கு. இவளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், ஏமா நீ நேரா வீட்டுக்கு போ, வீட்டுல ஆள் உயர கண்ணாடி இருக்கான்னு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நின்று 1/2 மணி நேரம் உன்னையே கொஞ்சம் நல்லா குறுன்னு பாரு. நல்ல ஆலோசனை. புரியுதா இல்லையா? நான் அப்படிதான் சொல்லி அனுப்பினேன். உன்னையே நல்லா உத்து பாரு கண்ணாடியில. உனக்கு இப்ப இதை தவிர பெஸ்ட் ஆலோசனை கிடையவே கிடையாது. அப்ப இப்படிலாம் சில நேரத்துல சில ஆலோசனைகள் என்ன செய்யிருக்கு சொல்லிட்டு நம்மளை திட்டிருப்பாங்கன்னு வைங்களேன், அந்த பொண்ணு வாழ்க்கை முழுக்க என்ன மறக்க மாட்டா, திட்டிக்கிட்டே இருப்பா. ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல குணம் என்னன்னா, சரி ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை கட்டப்பட்டா சரி, நீ வேணா திட்டிட்டு போ, என்னமோ பண்ணிட்டு போ. ஆனா இன்னைக்கு நிலைமையில அப்படிதான் இருக்கு எல்லாமே. இன்னொரு பொண்ணு வந்து அப்படிதான் சொன்னா, பிரதர் மாப்பிள்ளை நல்லா செட்டில் ஆயிருக்கணும்னா, அப்ப 45 வயசுல பாரு செட்டில் ஆயிருப்பான்னு. 25 வயசுல செட்டில் ஆகிறதுக்கு வழி இல்லை. 21 வயசு தான் வேலைக்கு வந்திருப்பான். முதல்ல 25,000 சம்பளம் வாங்கியிருப்பான். அவன் ஒரு 1 லட்சத்தை தொடர்றதுக்கே 10 வருஷம் ஆகும். அப்புறம் அவன் லோன் போடணும், லோன் போட்டு வீட்டை கட்டணும், அப்புறம் லோனை போட்டு காரை வாங்கணும், எதையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இதெல்லாம் பண்ணி இஎம்ஐன்னு மண்டை உடைக்கிறதுக்குள்ள மண்டையில பாதி முடி போயிடும் அவனுக்கு. அப்புறம் எனக்கு 28 வயசுல மாப்பிள்ளை செட்டில் ஆயிருக்கணும், மண்டை நிறைய முடி வேணும்னா பாவம் அவன் பட்ட பாடல இருக்கிற 4 முடியே ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுதான் என்ன செய்யறான், அவன் நின்றுகிட்டு இருக்கிறான். அவரை முடி வெள்ளையாயிடுச்சுன்னா அவனுக்கு இருக்கிற டென்ஷன்ல கருப்பு முடி இருந்தாதான் நீ ஆச்சரியப்படணும், வெள்ளை முடிக்கு என்ன செய்யப்படக்கூடாது. 45 வயசுல சொந்தமா வீடு இருக்கும், அவன் பேர்ல வீடு இருக்கும், அவன் பேர்ல கார் இருக்கும், பக்காவா செட்டில் ஆயிருப்பான். இன்னைக்கு அது மாதிரி இருக்கு இல்லையா? சொந்த வீடு இருக்கா முதல்ல கேட்பாங்க, ஆமாம்பாங்க. இப்ப என்னன்னா சொந்த வீடு யார் பேர்ல இருக்குன்னு அடுத்த கேள்வி. அப்பா பேர்ல இருக்கா, மகன் பேர்ல இருக்கான். ஏன்னா அப்பா அம்மா பண்ற அட்டகாசம் வர பாத்துட்டாங்களா, அதனால இப்ப முதல்ல முடிவு பண்றாங்க, அப்பா பேர்ல வீடு இருக்கா, அவரு பேர்ல வீடு இருக்கா. இதெல்லாம் கடந்து பொண்ணை தேடி மாப்பிள்ளை தேடி பிறகு நான் ஞானத்துலதான் முடிவு பண்ணேன்னு எங்க போய் முடிவு பண்ணேன். சரி ரைட். அடுத்த ஆண்டரை கத்தர் சொல்ல பாருங்க, அது ஞானத்தினாலே கட்டப்படு. இதுக்கு மேல உள்ள போன நேரம் இல்ல. ஞானத்தினால் இது கட்டப்படுகிறது. 2 சொல்றாரு, விவேகத்தினால என்ன செய்யப்படுகிறது, நிலை நிறுத்தப்படுகிறது. விவேகம்னா என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னால அது நிலைநிறுத்தப்படுகிறது. குடும்பம் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த ஆங்கில வேதாமத்தை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் விவேகம் சொல்ற இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பிரதர்? புரிந்து கொள்ளுதல். கட்டப்படுதியா குடும்பம்? அது ஞானத்துல கட்டப்படுது. அது நிலைநிறுத்தப்படணும்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் தான் வீடு நிலைநிறுத்தப்படுகிறது. யார் யாரை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு பிரதர்? கணவர் மனைவி, அப்புறம் பிள்ளைகள், பெற்றோர், சகோதரர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. எதுக்கு திட்டுறாங்க, எதுக்கு கண்காணிக்கிறாங்க, எதுக்கு பின்னாடியே அலைகிறாங்க என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை மூடனாதான் இருக்கும். கடிந்து கொள்ளுதல் தான் என்ன செய்யும், ஞானத்தை தரும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஏன் கடிந்து கொள்றாங்க? புரிஞ்சு கொள்ளணும், விலை கொள்ளுங்க. புரிந்து கொள்ளுதல் அடிப்படையில் குடும்பம் இருக்குது. இன்னைக்கு மத்தியானம் ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பொதுவா பிரதர் எல்லாம் ஒய்ஃப் மாதிரி ரொம்ப பொசசிவா இருப்பாங்கன்னு. நான் சொன்னேன், மனைவி பொசசிவா இருக்கிறா, கணவர் பொசசிவா இருக்கிறாருன்னா துவக்கத்துல 4-5 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த பொசசிவ்னாலே வில்லங்க வரும். நான் போன வாரம் சொன்னேன், குடிகாரம் கூட வாழ்றதை விட கஷ்டம் சென்சிட்டிவா இருக்கிற மனுஷனோடு வாழ்வதுன்னு. குடிகாரனாவது அவன்பாடு குடிச்சு வீட்டுல இருந்து படுத்துக்கிடுவான். இந்த ஆளு தொட்டா குத்தம் பாரு, நின்னா குத்தம் பாரு, இப்படி திரும்பினா குத்தம் பாரு, அப்படி திரும்பினா குத்தம் பாரு. அவர் கூட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அவ கூட வாழ்றதும் கஷ்டம். அவரு நீங்க சிரிக்காதீங்க, அவ கூட வாழ்றதும் கஷ்டம். அப்ப பிரதர் விவேகம் என்று என்ன புரிந்து கொள்ளுதல்னாலதான் கட்டப்பட்ட குடும்பம் என்ன செய்கிறது, அது நிலைநிறுத்தப்படுகிறது. சரிங்க, கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிலைநிறுத்தப்படுறாங்க. பிள்ளைங்க காலம் வரும்போது, மருமக காலம் வரும்போது, மருமகள் மருமகன் வீட்டுக்குள்ள வரும்போது, பேரம் பேத்தி பிறக்கும் போது, இப்ப புரிந்து கொள்ளுதல் அப்ப யாருக்குள்ளலாம் இருக்கணும்? எல்லா உறவுக்குள்ள இருக்கணும்ல. பேரனுக்கு தாத்தாவை பத்தி தெரியணும், தாத்தாவுக்கு யாரை பத்தி புரியணும், பேரனை பத்தி. நாங்கெல்லாம் அந்த காலத்திலயும் சைக்கிள்ல போனதே சொல்லாத.
உங்க அப்பன்ட்ட ஒண்ணுமே இல்லை, நீ நடந்தே போன. நீயும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிற, அப்பனும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, பிள்ளை கொஞ்சம் பைக் கேட்பான், கார் கேட்பான், அதை புரிஞ்சுக்கிறோம். நாங்கெல்லாம் அந்த காலத்தில் சைக்கிள் தான் போனோம்னா புரியுதா இல்லையா? என்னங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துலன்னா, நீங்க அந்த காலத்துல பக்கத்தூருக்கு கூட போக மாட்டீங்க, போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்ப இருக்க முடியாது. உலகம் பூரா சுருங்கி போச்சு. பிளைட்ல ஆக்சிடென்ட்ல மொத்தமே எரிஞ்சு போனா கூட அடுத்த பிளைட் ஃபுல்லா தான் போகுது. நீங்க எல்லாரும் மாதிரியே பாக்குறீங்க. காலம் அப்படி இருக்கியா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீயும் கொஞ்சம் வேகமாகு அப்படின்னு தாத்தாவை யாரை பத்தி புரியணும்? பேரனை பத்தி புரியணும் இல்லையா? பேத்தியை பத்தி புரியணும் இல்லையா? இப்ப பேரனுங்க பேத்திக்கும் புரியணும். வயசானாலே அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவரு அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு புரியணும் இல்லையா? அது கோவப்பட்டு எரிச்சல் பட்டா வீடு நிம்மதி என்ன பண்ணிடும், இழந்துரும். அப்ப புரிந்து கொள்ளுதல் என்பது அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றா இருக்குது இல்லையா? என்னங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும்னா இப்ப 8 மணிக்கு தான் வெளியே போறான். பிறகு எங்க 8 மணிக்கு வர? எங்க மாமியாரெல்லாம் 8 மணிக்கு வீட்டு கதவை பூட்டிடுறோம்னா, எப்பா அது 5 மணிக்கு போனாயா 8 மணிக்கு வந்தாயா, இப்ப நான் கிளம்புறதே 8 9. என்னங்க அப்ப அதையும் புரியன்றிருக்கு. சரி கணவன் மனைவியா தானே போறாங்கயா, போய் தொலைறாங்க, 2 மணிக்கு வந்தானே 1 மணிக்கு வந்தான்னு விடணும் இல்லையா? இங்க வாலி பிள்ளையா இருக்கும் போதாவது எத்தனை மணிக்கு வந்த எங்க போனன்னு கண்காணிக்கிறீங்க, தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணியாச்சு, மகனை மருமகளையும் போட்டு இப்படியே குறைஞ்சா அவங்க ரெண்டும் எங்கேயோ போறாங்க எங்கேயோ வராங்க, புரிந்து கொள்ளணும் இல்லையா? எல்லாத்தையும் தொலைச்ச பிறகு என்ன பண்றது? பிரதர் இது பாட்டியம்மா கவலை. தொலைச்ச பிறகு நீ கொஞ்சம் கொடு. நீங்க எல்லாரும் மாதிரியே பாக்குறீங்க. அது தொலைச்சிட்டு தான் வரட்டுமே. தொலைச்சதை பத்தி என்ன செய்யும்? புரியும். புரிஞ்ச பிறகு நீ வேணா கொஞ்சம் கொடு. அப்ப என்ன பிரதர், இது எல்லாமே புரிந்து கொள்வதற்கு தான் வரும். ஆண்டவரை கர்த்தர் அழகா தெளிவா சொன்ன. காலைல அந்த சகோதரர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதான் சொன்னேன். 1 பேதுரு 3 அதிகாரத்துல கணவருக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தார். 7ஆம் வசனத்திலிருந்து, அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பிளவீன பாண்டமா இருக்கிறபடியால், பிளவீன பாண்டம்னா நீங்க என்ன பண்ணிட கூடாதுன்னா சரீரத்துல கொஞ்சம் பலன் இல்லாம இருப்பாங்க நினைச்சிடாங்க, புத்தியிலும் பலன் இல்லாம தான் இருப்பாங்க. படிக்கிறதுக்கு மார்க் வாங்குறதுக்கு மட்டும்தான் லேடிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யும், மீது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யும். நீங்க எல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் அக்காவே பார்க்கல. என்ன இன்னைக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி அவ்வளவு வாரம் கூட்டத்தை முன்னாடி உட்கார வச்சிருக்கு. அப்போ என்ன சொல்றாரு, அவர்கள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால், வாசிக்க தொடர்ந்து, உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி. அடுத்த கேள்வி வரும், நான் என்னைக்கு ஜெபம் பண்ணேன்? நிறைய ஆண்கள் தானே கேட்பாங்க, நான் என்னைக்கே ஜெபம் பண்ணேன், அவ எனக்கு தடையா வராதபடி. ஆதி காலத்துல பைபிள் காலத்துல ஆம்பளைகளுக்கு தான் நல்லா ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. இப்பதான் நீங்க எல்லாம் கொடுத்து போய் என்ன செய்றீங்க? கொடுத்து போய் சொன்னா கோவம் வந்துடும். பைபிள் படி சொல்லிடுவோம், திணவு அதிகமாகி பைபிள் வசனம் சொல்லிட்ட பிரச்சனை இல்லை. என்ன செய்றீங்கன்னா செபிக்காம என்ன செய்றீங்க? சுத்திக்கிட்டு அலையிறீங்க. சரி ரைட்டு, செபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். 2 வார்த்தை பயன்படுத்துறார். விவேகத்தோட வாழு. விவேகத்தோடனா புரிந்து கொண்டு வாழு. புரிந்து கொண்டு என்ன செய்? நீ வாழு என்பதான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிற காரியமா இருக்கு. புரிஞ்சுக்கையா? இப்படி சொன்னா அப்படிம்பாங்க, அப்படி சொன்னா என்ன செய்வாங்க? எப்படிம்பாங்க? உலகத்துல என் புருஷன் மட்டும் எந்த பொம்பளைட்டையும் பேசக்கூடாது அப்படின்னா தொழிலே பண்ண முடியாது இல்லையா? ஐயோ அவர் யாரு கூட பேசாலும் பிடிக்கூடாது, அப்ப வேலைக்கே போகக்கூடாது, உன் முந்தானை பிடிச்சிட்டே எங்க உட்காந்துருக்கணும், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கணும், அதுக்கும் சோத்துக்கு என்ன பண்றது திரும்ப கேட்ப. அப்ப இப்படி எல்லாம் ஏடா கூடமா கேள்வி வரையா அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு வாழுன்றார். சில லேடிஸ்க்கு அப்படியே என் மேல கோவம் அப்படியே ஏறுது. உண்மையை நான் சொல்றேன், இன்னைக்கு சோசியல் மீடியா பார்த்தா உங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. நீங்க நான் வேற மாதிரினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒன்னொன்னு பேசுறத பார்த்தா நமக்கு அப்படிதான் தோணுது. ஆண்டவர் சொல்ல புரிஞ்சுக்கையா புரிஞ்சுக்கையா புரிஞ்சுக்கையான்றாரு. கொஞ்சம் என்ன செய்ய, அவங்களையும் கனப்படுத்து, கொஞ்சம் குசியாயிருவான்றாரு. சில ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா? தான் குடும்பத்துக்குள்ள வந்துட்டா பொண்டாட்டியை மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. ஏன் மனைவி அப்படி
அவள் சமைக்க தெரியாது, அவளுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. நல்லா 364 நாள் வயிறு முட்டை தின்னு விட்டு வயிற்று இப்படி தள்ளிட்டு சுத்திட்டு அந்த ஒரு நாள் அவங்க வீட்டில் போய் சாப்பிடும்போது பொண்டாட்டி குறை சொல்றது. அதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அவ இப்படிதான், இவ இப்படிதான். அக்கா தங்கச்சி கூட அம்மா கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ பெரிய ஹாப்பி, ஆனந்தம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்ப கணப்படுத்தினா உனக்கு என்ன பிரச்சனை ஆகுறாரு? கணப்படுத்துங்கன்னு தான் சொல்றாரு. அப்படிதானே போட்டிருக்கு. விவேகத்தோட வாழு, அவளை என்ன பண்ணு, கணப்படுத்தி விட்டு கொடுக்காத. என் மனைவி சூப்பர் தான் சொல்லிட்டு போங்களேன், அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போட்டுவேன். என் மனைவி சமையலுக்கு ஆகாது அப்படி சொல்லுங்களேன். விளங்குதா இல்லையா? என் ஒய்ஃப் சமையல் நான் சொன்னா அவ என்ன பண்ணிடுறானா, இப்போ நான் படிச்சு முடிச்சோன்னா அடுத்த வாரமே என்ன கல்யாணம் பண்ணிட்டிய. நான் சமையல் கத்துக்கிட்டதெல்லாம் உங்க அம்மாட்ட தான். ஒரே வார்த்தை, நான் சமையல் கத்துக்கிட்டது யார்கிட்ட? உங்க அம்மாட்ட தான். அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிட்டிய. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? இப்ப நம்ம சமையல் சரியில்லைன்னா யார் சமையல சொல்லணும்? அப்ப அவங்க எல்லாம் விவேகமா தான் இருக்கிறாங்க. நம்ம தான் என்ன செய்யிருக்கு, விவேகத்தோடு வாழ வேண்டி இருக்குது. கொஞ்சம் கணப்படுத்திட்டு தான் போயிடயா. சரி, நல்லா சமைப்பா, நல்லா செய்வா, நல்லா பார்த்துக்கிடுவான்னு கொஞ்சம் சொல்லிட்டு தான் போயேன். உன் வாழ்க்கையில என்ன கெட்டு போக போகுதுன்னு தேவனாய கர்த்தர் கேட்கிறார், நான் கேட்கல. விவேகத்தோட வாழு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய், கொடு என்பது தேவனுடைய வார்த்தை. அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன செய்யுதுன்னா கட்டின குடும்பத்தை நிலைநிறுத்துது. பிள்ளை பெற்றுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்குமே பிறக்குதுன்னு எங்கெல்லாம் கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கும். சிலர் தான் கடும்பாடு படுவாங்க எங்களை மாதிரி, மற்றபடி எல்லாரும் குழந்தை பிறக்கும். குழந்தை பெத்தாம போதுமா பிரதர்? இல்லை, அதை எப்படி வளர்க்கணும், அதுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்குரிய காரியம் இருக்கணும். எப்படி மருமகன் மருமகள் சாகர வர கர்த்தர் சொல்றாரு, புரிந்து கொள்ள முற்படு. யார யார விவேகம்னா அதான். யார பிரதர்? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், அங்கதான் இணக்கம் வரும். இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன், என்னதான் தாக்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு அண்ணன் சொன்னார் என்பதை என்ன செய்யணும், புரிஞ்சு கொண்டா நீங்க என்னோட ஊழியத்துல ஒன்றா பயணிக்கலாம். இல்லைன்னா ஊழியத்துல கூட ஒன்றா என்ன செய்ய முடியாது, பயணிக்க இயலாது. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இப்படி அண்ணன் சொன்னாரா, காரணம் எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், இதுக்காக தான் சொல்லியிருப்பாருன்னு புரியணும் இல்லையா? அந்த புரிந்து கொள்ளுதல் தான் ஊழியத்துல தொடர வைக்கும். அப்ப எல்லா இடத்துல ஒண்ணு தேவைப்படுது, என்ன பிரதர்? புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். விவேகம் என்பது அவசியமான ஒன்றா இருக்கிறது. நேரம் கடந்து போயிடுச்சு. மூன்றாவது ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் என்ன செய்யும், நிறைந்திருக்கும். ஆண்டவரை கர்த்தர் அழகா சொல்றார், அறிவினாலே. அறிவுனா என்ன ஆங்கிலத்தில் போட்டுனா நாலேஜ். நாலேஜ் நாலேஜ் எப்படி கெயின் பண்றது பிரதர்? அனுபவம் நாலேஜ் என்ன செய்யும்? என்னங்க, அனுபவம் நாலேஜை கெயின் பண்ணி தரும். அதிகமா படிக்கிறவன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் நாலேஜா இருப்பான். நிறைய வாசிக்கிறவன், நிறைய யூடியூப் பார்க்கிறவன் இல்ல, நிறைய செல்ல பார்த்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவன் இல்ல, வாட்ஸ்அப்ல நிறைய வருது பிரதர், காலையில இருந்து நிறைய பாத்தீங்கல்ல, அதுல அட்லீஸ்ட் ஒரு வசனத்தையா சொல்லுங்களா பாப்போம். காலில இருந்து எத்தனை வசனம் வாசிச்சிருப்பீங்க வாட்ஸ்அப்ல? எவ்வளவு பேர் அனுப்பினா? சில குரூப் எல்லாம் நான் பாத்தீங்கன்னா அதை பார்க்கவே முடியாத அளவு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா கொண்டுறான், ஆட்சியில் தூக்கி உள்ள போட்டு வச்சிருவேன். இப்ப எடுத்து பார்த்தா 1000 2000 மெசேஜ் இருக்கும். அது எங்கிருந்து பாக்குறது? அந்த அளவு நமக்கு என்ன வருது, வசனம் வருது. சரியா? காலையில இருந்து வந்துச்சுல, ஒரு வசனத்தை சொல்லுங்க. இதான் புரியுதா? ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது பாரமாவோ பிரச்சனையோடு இருந்தோம்னா அந்த ஒண்ணு மாத்திரம் நம்ம மைண்ட்ல நிற்கும். அது ஒண்ணு மாத்திரம். அது எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் தெரியாது. அப்ப பிரதர், புக் ரீடிங் இருக்கு இல்லையா, ஏதோ ஒண்ணு அதிகமா புக்ஸ் எடுத்து வாசிங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும், அந்த அதை குறித்ததான நாலேஜ் கிடைக்கும். அப்ப படிப்பது எதுக்கு பிரதர்? அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. படிப்பதனால விஸ்டம் வருமா? படிப்பதனால அதை குறித்த அறிவு பெருகும். இன்ஜினியரிங் படிச்சா எதை குறிச்ச அறிவு? டாக்டர் பிரதர் பெரிய சர்ஜன், மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜன் பிரதர், அவர்கிட்ட போய் ஒரு பாண்டு சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மணல் போடணும்னு கேட்டா அவர் தெரியுமா? நிறைய படிச்சிருக்காரு பிரதர். அவர் படிச்சதுனால அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்த அறிவை நிச்சயிக்கிற அவருக்கு பெருகி இருக்குது. ஞானம் வருமா பிரதர்? தெரியாது.
பெரிய மெத்த படித்தவர்களும் சூசைட் பண்ணி சாவுறாங்க, வாழ்க்கையை நடத்த தெரியாம. அப்ப அவர்களுக்கு படித்த படிப்பு ஞானத்தை கொடுத்துதான்? படிக்கவே இல்லைங்க, ஸ்கூல் பக்கவே போலங்க, ஆனா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றாரு ஒரு கொத்தனார், ஒரு சித்தாள். அப்ப அவர்களுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது? அப்ப ஞானத்துக்கு அறிவுக்கு சம்பந்தம் இல்லை. அறிவு என்ன செய்கிறது பிரதர்? மிக தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. நமக்கு சில காரியத்தில் அந்த நாலேஜ் உண்டாக்குது. இந்த நாலேஜ் தான் உலகத்தின் பொருளை சம்பாதிக்க உதவுகிறது. என் வீட்டினுடைய ஒவ்வொரு அறைகளும் இனிமையான அருமையான சகலவித பொருட்களால் நிரம்புவதற்கு என்ன உதவுது? அறிவு உதவுது. என்னங்க படிக்காதவெல்லாம் நல்லா இருக்கிறான் பிரதர் அப்படிம்பாங்க. எத்தனை பேர் லிஸ்ட் சொல்லு? எடுத்தடுப்புல யங்ஸ்டர்லாம் ஆரம்பிப்பான். டெண்டுல்கர், அப்புறம் காமராஜர், அப்புறம் 10க்கு மேல வருமா? ஸ்கூல் டிஸ்கன்டினியூ பிரதர், நிறைய சொல்லுவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? 10 பேர் வருவாங்களா? அந்த 10 கூட நமக்கு தெரியாது. சரிங்க, படிச்சு ஞானத்தை அந்த அறிவை பெற்று ஆசீர்வாதமா இருக்கு எத்தனை பேரு? எத்தனை லட்சம் பேரு? வாலி பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய படிவு உங்களுக்கு தேவையான அறிவை தரும். அந்த அறிவு சகல விதமான பொருட்களை சம்பாதிப்பதற்கான பலனை தரும். இன்னொருத்தன் அனுபவ ரீதியில் அந்த அறிவை பெறான். ஓடி உழைத்து ஒவ்வொரு காரியமா செஞ்சு அனுபவம் பெறான். ஒரு காய்கறி கடைக்காரர் இருக்கிறார், அவருக்கும் அறிவு வேலை செய்யுது. எந்த காய்கறி வாங்கினா எப்படி விற்கும்னு தெரியுது. 20 வருஷம் தொழில் பண்ணாருங்க, ஆனாலும் அவருக்கு அந்த அறிவு இல்லைன்னா அவர் என்ன செய்ய? அவர் அந்த லிஸ்ட் வைக்க முடியாது. அப்ப அவரு பட்டு ஓடி இந்த சீசன்ல இது கம்மியா இருக்கும், இந்த சீசன்ல இது கம்மியா இருக்கும் முடிவு பண்ணி என்ன செய்ய வேண்டியிருக்கு? 15 வருஷம் தொழில் பண்ண பிரதர், ஆனாலும் எனக்கு மழை பெய்யும் போதுதான் குடனையாவும் வந்துச்சுங்கிறவன் தொழில் செய்யறதுக்கு என்ன கிடையாது, லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். விளங்குதா இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. அந்த அறிவு என்ன செய்கிறது? சம்பாதிப்பதற்கு உதவுகிறது. உங்க வீட்டை அருமையான சகல விதமான இனிமையான பொருட்களால் நிரப்புவதற்கு உதவுது. அதுக்கு ஞானம் தேவையா பிரதர்? அதுக்கு அறிவு மட்டுமே போதுமானது. இதை செஞ்சா இவ்வளவு சம்பாதிக்கலாம், இதை செஞ்சா இவ்வளவு வருமானம் வரும், இதை செஞ்சா அந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு வாங்குவது அந்த அறிவு சம்பந்தமானது. எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்குவது நீங்க அடிமுட்டாள் என்பதனுடைய அர்த்தம் என்ன? வீட்டில் இருக்கிற டிவி அது இஎம்ஐ, பைக்கு அது இஎம்ஐ, இன்னும் அந்த மக்கு மட்டும் தான் இஎம்ஐல வாங்கல. அவ்வளவு எரிச்சலோட பேசுறேன். ஏன்னா உங்க வாழ்க்கை இஎம்ஐ தான் அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயா இது கிரெடிட் கார்டு, அது இப்படி இது இப்படி. ஐயா அந்த கிரெடிட் கார்டுல கடன் ஆயிடுச்சு, இதை மட்டும் அடைச்சிட்டா நான் வாழ்க்கையில விளங்கிடுவேன். கிழிச்சிருவேன், எங்களுக்கு தெரியாது. நீ அதை வச்சு என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? அப்ப இவனுக்கு என்ன பிரதர்? வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இருப்பான். ஏன் பிரதர்? பக்தியா தான் இருக்கிறான், நல்ல சோம் பண்ணானே, ஆனா அறிவு இல்லையே, ஆசை அடக்கத்தக்க புத்தி இல்லையே. ஐயா எனக்கு இது தேவை, இருந்தாலும் என்கிட்ட பணம் இல்லை, பணம் கிடைக்கிற வரை நான் சும்மா இருப்பேன்ற புத்தி இல்லையே. என்ன இதா புரியுதா இல்லையா? அந்த புத்தி வேணும்ல. ஐயா எனக்கு ஆசைப்படுறேன், ஆசைப்பட்ட சம்பாதிச்சுட்டு போய் என்ன செய்? வாங்கு. உன்னையவன் கடன் வாங்க சொன்னா, உன்னையவன் இஎம்ஐல வாங்க சொன்னா ஈஸியா கிடைக்குது பிரதர். ஈஸியா தான் எல்லாம் தான் கிடைக்கும். ஒரு சகோதரி வந்தாங்க, ஆன்லைன்ல கடன் வாங்கணும் பிரதர். போன வாரம் ஆளை காணும், இப்ப வந்திருக்காங்களான்னு தெரியல. இன்னைக்கு காலில் வந்தாங்க, ஆன்லைன்ல கடன் வாங்கின பிரதர், எல்லாத்தையும் கட்டிட்டேன், ஆனா அவன் மார்பிங் பண்ணி வெளியிட்டுருவேன் மிரட்டுறான் பிரதர். என்ன செய்யட்டும்? எங்க கடன் கிடைக்குதோ அங்க போய் வாங்கிற வேண்டிதான். இவ்வளவு திட்டியும் வாங்குறாங்கன்னா அவங்களை என்ன செய்ய? கொடுக்குறோம், வாங்கி என்னையா செய்ய போற? போன் வந்துச்சு பிரதர், எனக்கு ஒரு 50,000 தாரேன்னா வாங்கி என்ன பண்ண போற? விளங்காம போறன்னு அர்த்தம். உன் வீடு பொருட்களால் நிரம்பாது, உன் வீடு இனிமையான அருமையான பொருட்களால் நிரம்பாது. அதுல என்னாலும் தடுத்திரம் குடியிருக்கும். ஊழியக்காரத பேசணுமா பிரதர்? பேசினாலே நீங்க ஆசீர்வாதம் இருக்கிறத பார்க்க முடியல. பேசாம மட்டும் என்ன செய்ய? ஒரு சகோதரர் வந்தார், அவங்க மனைவியை கூட்டிட்டு, சார் பயங்கர கடன் பிரச்சனை, என்ன செய்ய தெரியல, ஜோம் பண்ணுங்கன்னாரு. நான் எவ்வளவு கடன் இருக்கு, என்ன இருக்கு, கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி, ஏதாவது சொத்து வச்சிருக்கீங்களா, எதாவது வித்து அடைக்கலாமா,
நிறைய காரியங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு வட்டி கடன், அதுல பேங்க் லோன் எவ்வளவு, வெளியே இருக்கிற வட்டி எவ்வளவு, ஜுவல் லோன் எவ்வளவு, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு போனாரு. என் மனைவி உங்களை கண்ணா பண்ணான்னு திட்டுறான்னு எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணாரு. எதுக்குன்னு? இவரா கடன் அடைக்க போறாரு, பேங்க் லோன் எவ்வளவுன்றாரு, ஜுவல் லோன் எவ்வளவுன்றாரு, இவரா அடைக்க போறாரு. நான் ஏன் அடைக்கணும்? அந்த அம்மாக்கு பாருங்க, இவர் அடைக்க போறாரு, எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு? சோம் பண்ண வேண்டியதானே. உன் வீடு அருமையான பொருளால் நிரம்பாது. கடன் பட்டிருக்கே, ஏன் பட்டிருக்கேன்னு தெரியணும்ல. திடீர்னு ஒரு வியாதி வந்துச்சா தவிர்க்க முடியாது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு தவிர்க்க முடியாது, அதனால கடன் பட்டிருக்கலாம் எனக்கு தெரியணும்ல. கொளுத்து போய் கடன் வாங்கிக்கலாம் எனக்கு தெரியணும் இல்லையா? அது எப்படி அடைக்கிறது? நான் ஒரு ஆலோசனை சொல்லல, இந்த கடன் அடைங்க, இதை அடைங்க, இது இப்படி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிருங்க, இதை இப்படி பண்ணலாம், ஏதோ நான் சொல்லணும் இல்லையா? கேட்டா கோவம் வருது. இவர் அடைக்க போறாரு, நான் ஏங்க அடைக்கணும்? நீங்க வாழ்வதற்கான வழியை சொல்றேன். அறிவுதான் உங்க வீட்டை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. அறிவு, அந்த நாலேஜ் எப்படி கெயின் ஆகும் பிரதர்? நீ படிக்க படிக்க பல விதமா சிந்திக்க, நிறைய பேருடைய அனுபவத்தை கேட்க கேட்க உனக்கு என்ன உண்டாகும்? அந்த நாலேஜ் என்பது இம்ப்ரூவ் ஆகும். இப்ப எப்படி பிரதர்? எவன் அனுபவம் தான் கேட்காத, காதுகளை வச்சு அமைக்கிறது, இப்படியே போறது, இப்படியே வாருது, சோட்டு மிஷின்ல அலையிற மாதிரியே. ட்ரெயின்ல போனா, பஸ்ல போனா இது இப்படியே தான் இருக்கும். பக்கத்துல எவன் செத்தா என்ன, உயிரோடு இருந்தான், அவன் ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு இருப்பான். அவன் என்னதான் பேசுறான், அவன் பிரச்சனை தான் என்ன, அதை கொஞ்சம் கவனிச்சாதானே அதுல ஏதாவது கொஞ்சம் ஞான விருத்தி அடையும். காதுகளை வச்சு அமைக்கிட்டு சவுட்டு மிஷினை மாட்டின மாதிரியே போறது. என்ன நடந்தாலும் கேட்காது. பின்னாடி வர பொண்டாட்டி குளிக்கல் விழுந்தா கூட தெரியாது, போயிட்டே இருப்பான். தூக்கி விடுறது, யோ யோ யோன்னு கத்திட்டு கூட்டிட்டு பின்னாடி போய் முதுகுல டமார்னு ஒண்ணு போட்டான், திரும்பி பார்ப்பான். ஓ விழுந்துட்டியா? அப்படி பைக்கில் போயிட்டு இருப்பான், அவன் கீழே விழுந்துருவா, இவன் பாட்டு காதுல பஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். எங்கிருந்து ஞானம் வளரும், எங்கிருந்து அந்த அறிவு வளரும், எங்கிருந்து அந்த நாலேஜ் கெயின் ஆகும்? ஆகவே ஆகாது. பாரு, பல பேரை பாரு, இவன் ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை, இவன் ஏன் திடீர்னு சரிவுக்குள்ள வந்தான், கொஞ்சம் கவனிச்சா உனக்கு அறிவு வரும். அந்த அறிவு உன்னை ஆசீர்வாதமாக்கும். இப்ப ஞானம் கட்டுவதற்கு உதவுது. புரிந்து கொள்ளுதல் விவேகம் என்ன செய்து அந்த கட்டப்பட்ட வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கு உதவுது. கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்கு உதவுது. குடும்பம் நிலைநிற்கப்படுவது அந்த புரிந்து கொள்ளுதலினால. மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, ஐயா அறிவு தான் உன்னை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக்கும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால உன் வீடு இனிமையான அருமையான சகலவித பொருளால் என்ன பண்ணிருக்கோம்? அது நிரம்பி இருக்கும். தேவையில்லாத குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காதுன்னு அர்த்தம். சில வீட்டுல குப்பை மட்டும்தான் இருக்கும். எதுக்காவது உதவும். எதுக்கு உதவும்? 20 வருஷமா உதவாத ஒரு ஆணி இனி உனக்கு உதவ போதாது. அந்த ஒரு ஆணி துரு பிடிச்சுவே இருக்கும், அதை வச்சிருப்பாங்க. எதுக்கு? இது எதுக்காவது உதவும் பிரதர்? 20 வருஷம் எடுத்து வச்சு இன்னும் உதவல, எதுக்கு உதவ போகுது? அப்ப அருமையான பொருளா பிரதர்? இல்ல, தேவையில்லாம ஒரு நாள் கீழே விழுந்து காலை பஞ்சர் ஆகும். அது அருமையான பொருள் இல்ல. சில வீட்டுல வெறும் குப்பை மட்டும்தான், வெறும் குப்பையா வச்சிருப்பாங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அது அவ்வளவு நிரம்பி அப்படியே இருக்கும். கேரி பேக். ஒருத்தர் வீடை வாடகை விட்டு இருந்தாரு. அந்த வீட்டுல ஒரு டாக்டர் தங்கி இருந்தான். இப்ப அவங்களே மறந்துருப்பாங்க, பல வருஷம் ஆச்சு. அந்த டாக்டர் திடீர்னு எங்கேயோ போனவன் காணாம போயிட்டான், எங்கேயோ போய் செத்து போயிட்டான். வாலிப பையன் தான் டாக்டர். சரியா அந்த வீட்டை உடைச்சு கிளீன் பண்ணலான்னா 4-5 குட்டியான நிறைய குப்பை வீடு முழுக்க. என்ன குப்பை? பரோட்டா வாங்கினது, ஹோட்டல்ல வாங்கினது, தின்னது, எதுவும் வீட்டை விட்டு வெளியே போல. அவர் டாக்டர். அப்ப இவருக்கு என்ன இருக்கு பிரதர்? இப்ப இவருக்கு அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், சொன்ன ஒத்துக்க முடியுமாயா? அது ஒரு 4-5 குட்டியான நிறையா அவ்வளவு பொருளை ஏத்தி அனுப்பிச்சு இருக்கு, குப்பமேட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அப்ப 4 வருஷம் 5 வருஷமா தின்ன பரோட்டா கவர் உள்ள கிடந்துச்சுன்னா மனுஷனாவேன். உங்க வீடு அப்படி இருந்தாலும் அதே கேள்விதான் கேட்பேன், மனுஷனா நீ தான் கேட்பேன். விளங்குதா இல்லையா? அப்ப நல்ல தேவையான இனிமையான காரியத்தை கொண்டு வருவதற்கு அறிவு வேணும். அந்த நாலேஜை கெயின் பண்ணது உங்க கையில் இருக்குது. ஆனா ஞானத்தை கொடுப்பது யாரு? ஆண்டவர் தான் கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு, அதுதான் வரும். இப்ப புரிந்து கொள்ளுதல் யார் தரணும்? ஞானம் தான் கர்த்தர் தருவார். புரிந்து கொள்ளுதல் யார் தான் முயற்சி பண்ணணும்?
நீங்க தான் முயற்சி பண்ண. எதுக்கு? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள. இதுதான் குடும்பத்துக்கு அவசியமானது. கணவனும் மனைவிக்கு மாட்டல, பிள்ளைங்க, பெற்றோர் எல்லாருக்கும் அவசியமானது. அவனை புரிஞ்சிக்க முதல்ல, இவளை புரிஞ்சிக்க முதல்ல. ஏன் இந்த காரியத்தை இப்படி செய்யறாங்க? புரிந்து கொள்ளுதல் தான் நிலை நிறுத்தும். புரிந்து கொள்ளுதல் கத்தர்லாம் வந்து இறங்கி உங்க மண்டைக்குள்ள இறங்கி உங்க இருதயத்துல இறங்கி அதை திருக்கி முறுக்கி அப்படிலாம் புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் விட்டு கொடுத்தலும் கொஞ்சம் கீழ்ப்படுதலும் உள்ள காரியமா இருந்தா புரிந்து கொள்ளுதல் உண்டாகும். அது உங்க கேரக்டர் சார்ந்தது. அறிவு பிரதர், அதுவும் நீங்க தான் கெயின் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு சம்பாத்தியத்துக்கு என்ன செய்யும்? அது உதவி செய்யும். எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யும். ஏன்ட்டு ஒருத்தர் சொன்னார், பிரதர் பல வருஷம் எங்க அப்பாவுடைய கனவு, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு ரொம்ப நாள விற்க மாட்டேன்னு காலி இடம், இப்ப விற்கிறேன்றாங்க. எங்க அப்பா எப்படியாவது வாங்கிருன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், அவர் வாங்கிருன்னு சொல்லுவாரு. ஏன்னா வயசான காலத்துல இருந்து காலரை தூக்கி விட்டுட்டு என் மகன் வாங்கிட்டான் அப்படி இப்படி என்ன செய்வாரு. அந்த கிராமத்துல சுத்தி வருவாரு. நீ தான் போட்ட பணம் வீணா போய் ஒரு நாள் தெருவில் போய் நிப்பேன்னு. இப்ப தாத்தாவுக்கு என்ன, அவருக்கு ஒண்ணும் இல்லை, அவரும் 4 வருஷம் 5 வருஷம் சாவ போறாரு. சும்மா இருக்காம பக்கத்து வீட்டு இடத்த வாங்குறதுக்கு என்னது, நீ வந்து வாங்கிரு, வாங்கணும்னு ஒரு காலரை தூக்கி விட்டு சுத்தி வர போறாரு அந்த கிராமத்துல. இப்ப அதுல போட்டதுல நயா பைசா பிரயோஜனம் இருக்குமா மகனுக்கு? அந்த வேலைக்குள்ள போகாதீங்க. நம்ம ஆலோசனை சொல்றோம். இப்ப நான் ஒரு ஊழியக்காட்ட ஜெபம் பண்ணேன், அவர் இப்படி சொன்னாருன்னு உங்க அப்பாட்ட சொல்லுவாரு. இவங்க அப்பா என்ன செய்வார் நம்மள, நான் அப்பவே சொன்னேன் அவங்க கூட சேர்ந்தா விளங்க மாட்டேன்னு சொன்ன, நீ கேட்டியா பாரு. நம்ம விளங்குறதுக்கான புத்தி சொல்லுவோம், அவர் என்ன சொல்லுவாரு, அவங்க கூட சேர்ந்தா விளங்க மாட்டேன்னு சொன்ன கேட்டியா, இப்ப அவன் சொன்னா நீ வாங்க மாட்டேங்கிற. இப்ப இவருக்கு வேணா பெருமை கிடைக்கும் அந்த கிராமத்துல, அதை வச்சு என்ன செய்ய, அதுக்கு என்ன வேணும், அதுக்கு அறிவு வேணும். என்ன செய்யணும் பிரதர், ஏது செய்யணும் பிரதர், உலகத்தில் இப்படி நடக்கும், இப்படிதான் நடக்காது, இது இப்படிதான் செய்யணும் என்கிற அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க ஆஸ்வாதமா வாழ்வீங்க. 3 காரியம்: ஞானம், விவேகம் அதாவது புரிந்து கொள்ளுதல், 3வது அறிவாகிய நாலேஜ். இது 3 இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதற்காக பிரயாசப்படுங்க, அதற்காக அர்ப்பணிங்க, உங்க வீடு இன்பமா இருக்கும். அதை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராக. ஜெபிக்கலாம். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே சகலவித அருமையும் இனிமையுமான பொருட்களினால் உன் அறைகள் நிறைந்திருக்கும். கர்த்தர் சொல்றார், ஐயா வாழ்க்கை கட்டப்படணும், கட்டப்பட்ட வாழ்க்கை நிலைநிறுத்தப்படணும். நிலைநிறுத்தப்பட்ட கட்டப்பட்ட உன் குடும்பத்தில் எல்லா விதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நீ நிரம்பி இருக்கணும். இது தேவன் விரும்புகிற ஒன்றாயிருக்கிறது. ஏன் கர்த்தர் அதை பேச சொன்னாரோ தெரியாது. ஒருவேளை இங்க வீட்டுக்குள்ளேயே உங்க குடும்பத்துக்குள்ளேயே நீங்க எதையும் மாற்ற முடியாது, அந்த உறவுகளை மாற்ற முடியாது. அந்த உறவுகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். மாமனாரை மாற்ற முடியாது, மாமியாரை மாற்ற முடியாது, அதுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க. அவங்க தான் மாமனார், அவங்க தான் மாமியார், வேற சேஞ்ச் கொண்டு முடியாது. அவங்கதான் உன் மகன், அவதான் உன் மகா, அவதான் உன் பெற்றோர், இவர்தான் இப்படிப்பட்ட காரியம். அதை எப்படி புரிந்து கொள்ளுவது? அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. இது இப்படிதான். அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி ஞானமாய் வாழ்வதுதான் வாழ்க்கை. அதற்கேற்றபடியாய் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பதுதான் வாழ்க்கை. அதுதான் ஆசீர்வாதத்தை தரும். இந்த குறிப்பிட்ட மனுஷனுடைய கேரக்டர் தான், அந்த மனுஷனுடைய கேரக்டர் தான். அதை திருத்த முடியாது அப்படின்னு ஒரு காரியம் வந்துச்சுன்னா நீங்க தான் திருந்தணும். ஆசீர்வாதமா உங்க வாழ்வை மாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும். அதற்கேற்றபடி வாழ முற்படணும், அதற்கேற்றபடியா அர்ப்பணம் பண்ணணும், அதற்கேற்றபடியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அது உங்கள் வாழ்வில ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒன்றாயிருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில நன்மையை தரக்கூடிய ஒன்றாயிருக்கும். நீங்க பெற்றுகிற அறிவு உங்கள் சம்பாத்தியத்திற்கு உதவும், சம்பாத்தியத்தை காப்பதற்கு உதவும். ஐயா உங்க வீடு அருமையான மேன்மையான பொருட்களால் நிரப்ப உதவும். இதெல்லாம் வசனம். அந்த கிருபைகளை எனக்கும் தாரும் ஜெபிங்க. அந்த கிருபைகளை எனக்குள்ளே ஊற்றும் ஜெபிங்க. அந்த கிருபைகள் எனக்குள்ளே வரட்டும் ஜெபிங்க. நான் யூகிக்கணும் ஆண்டவரே, நான் யோசிக்கணும்பா, அந்த பலனை எனக்கு தாரும் ஜெபிங்க.
ஆண்டவரை யூகிப்பதற்கான இந்த காரியத்தை இப்படி செஞ்ச ஆசீர்வாதத்தை பெறலான்னு சொல்லி அதை பிரெடிக்ட் பண்ணத்தக்கதான ஒரு விசேஷத்தை கிருபை எனக்கு தாருன்னு கேளுங்க. அதற்கேற்ற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்னை நிரப்பட்டுன்னு கேளுங்க. அது யூகித்து நடக்க உதவும், யோசித்து நடக்க உதவும், உங்கள் வாழ்வை வெற்றியாக்க உதவும், தோல்விகளை தவிர்ப்பதற்கு உதவும். அதை உணர்ந்தவுள்ள இருதயத்தை திறந்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த வார்த்தைகளை ஏன் பிரசங்கிக்க சொன்னீரோ தெரியாது. ஆனா பிள்ளைகளுடைய வாழ்வு கட்டப்பட்ட வாழ்வு நிலைநிறுத்தப்பட, அது அருமையான இனிமையான பொருட்களால் நிரம்ப தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படி என் நேசருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.